இன்றைய சுப முகூர்த்தத்தில் இன்றைய கல்யாண மகா மண்டபத்தில் வீட்டிருக்கும் லோகேஷ்குமார் என்ற மகேசன் பெருமானும் அஜந்தா அன்னம் பண்டியை இன்று நாங்கள் நிதானம் செய்ய திருவருள் கூடியுள்ளது. இப்பொழுது கன்னியாதானம் செய்வதற்காக பெரியோர்களால் ஆசீர்வாதத்தாலும் மாப்பள்ளுடைய குலதெய்வமாக டொரிங்கன் முருகன் பெருமாவுடைய திருவருளாலும் அஜந்தா அன்னம் பொன்மணி அவர்களுடைய நல்லூர் முருகனுடைய திருவருளாலும் வெளிநாடு சென்றாலும் அங்கும் முருகன் தான் வீற்றிருக்கின்றார். அந்த வகையில் முருகப்பெருமானுடைய திருவருளாலும் பெரியோர்களாலும் விஷயப்பற்றி இன்றைய தினத்தில் லோகேஷ்குமார் அவர்களுக்கு அஜந்தா அன்னம் கன்னியை விநாயகப் பெருமான் துணை கொண்டு விக்னேஸ்வர பெருமானுடைய சாட்சியாகவும் பார்வதி பரமேஸ்வரன் சாட்சியாகவும் 33 கோடி தேவர்கள் சாட்சியாகவும் அக்னி சாட்சியாகவும் சபையோர் சாட்சியாகவும் இப்பொழுது கன்னியாதானம் நடைபெற மார்க்கண்ட நாமயே சமுத்திர பௌத்ரீம் சந்திரபாலு நாமயே சேபுத்ரீம் அஜந்தா நாமீனா இமாங் கன்யாம் காளிமுத்து நாமயேச நௌத்ராய நடேச நாமயேச பௌத்ராய விவேகானந்த நாமய புத்திராய லோகேஷ்குமார் நாமயேச இமாம்பராய துப்யம் சிவோத்வாய சிவகுரு நாமயேச நௌத்ரீம் மார்க்கண்ட நாமயேச பௌத்ரீம் சந்திரபாலு நாமயேச புத்ரீம் அஜந்தா நாமீனா இமாங் கன்யாம் சிவோத்வாய காளிமுத்து நாமயேச நௌத்ராய நடேசன் நாமயேச நௌத்ராய விவேகானந்த நாமய புத்திராய லோகேஷ்குமார் நாமயேச இமாம்பராய துப்யம் சிவகோத்வாயாம் சிவகுரு நாமயேச நௌத்ரீம் மார்க்கண்ட நாமயேச புத்ரீம் சந்திரபால நாமயேச பௌத்ரீம் அஜந்தா நாமீனா இமாங் கன்யாம் சிவகோத்வாய காளிமுத்து நாமயேச நௌத்ராய நடேச நாமயேச புத்திராய விவேகானந்த நாமய புத்திராய லோகேஷ்குமார் நாமயேச இமாம்பராய துப்யம். இப்பொழுது நாம் கூறுவதை இப்பொழுது மாப்பிள்ளை ஓமட்டு சொன்னாத்தான் பண்ணி கொடுப்போம். சொல்லுங்க. விக்னேஸ்வர பெருமன் சாட்சியாக, பார்வதி பரமேஸ்வரன் சாட்சியாக, 33 கோடி தேவர்கள் சாட்சியாக, அக்னி சாட்சியாக, சபையோர் சாட்சியாக இன்றைய சுபதினத்தில் எமது மனப்பூர்வமாக வாழ்க்கை துணவியாக மனைவி அஜந்தா அன்னம் கன்னியை நாம் இருவரும் ஒன்று சேர்ந்து இல்லற வாழ்க்கையில் நடாத்த முருகப்பெருமாவுடைய திருவருள் கூடியுள்ளது. டொரிங்க முருகன் நல்லூர் முருகன் வெளிநாட்டை முருகன் இங்கே வந்தான முருகன் முருகனுடைய திருவருளால் நாம் இருவரும் நல்லதாக வாழ்ந்து 33 கோடி தேவர்கள் அருளால பிள்ளைகள் பெற்று 16 செல்லங்கள் பெற்று வாழ அனைவருடைய ஆசீர்வாதம் பிரார்த்திக்கின்றோம். இன்றைய தினத்தில் லோகேஷ்குமார் அவர்களுக்கு நல்ல முகூர்த்தத்தில் முருகப்பெருமானுடைய திருவருள் கூடுவோம் சொல்லி இப்பொழுது கன்னியாதானம் செய்யப்படுகின்றோம்.